வாழ்க வளமுடன் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கிளாஸ் என்ன பார்க்குறோம்னா வந்துங்க ஷார்ட்ஸ் எப்படி கிரேடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது பாருங்கள், பயிர் கொடுத்த மிஸ்டர் சார்ட்டுங்குது. பாருங்க, இதில் எல்லா சைஸுமே இருக்குங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பாய் ஷார்ட்ஸ் பேட்டர்ன் கிரேடிங் ஆல் சைஸஸ்ங்க. பாய் ஷார்ட்ஸ் பேட்டர்ன் கிரேடிங் ஆல் சைஸஸ் SML XLங்க. பாய் ஷார்ட்ஸ் பேட்டர்ன் கிரேடிங் ஆல் சைஸஸ் எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு போட்ட பேட்டர்ன் இருக்குங்க, அது வந்து சைஸ், அது வந்து M சைஸுங்க ஃபஸ்ட்டு போட்ட பேட்டர்னுங்க. அதை வச்சு தான் நம்ம கிரேடிங் பண்ணுறோங்க. அதுதான் நம்மளுக்கு பேஸ் பேட்டர்ன். அதுதாங்க M சைஸுங்கிறது பேஸ் பேட்டர்னுங்க. பாருங்கள், பயிர் கொடுத்த மெஷர்மெண்ட் சார்ட்டுங்க. பாருங்கள், பாய் ஷார்ட் சைஸ் சார்ட்டுங்க. ஆல் இன் மெஷர்மெண்ட் இன் சென்டிமீட்டர்ஸுங்க. சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்து நம்ம வந்து பேஸ் பேட்டர்ன் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து எப்படி கிரேடிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ SML XLங்க. பாருங்கள், SML XLங்க 4 சைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து M சைஸ் பேட்டர்ன் போட்டாச்சுங்க. M சைஸ் பேட்டர்ன் இருக்குங்க, அதான் நம்மளுக்கு பேஸ் பேட்டர்னுங்க. பாருங்கள், வேஸ்ட் பாருங்கள், மெஷர்மெண்ட் எல்லாம் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேஸ்ட் வித்து, சைடு லென்த்து, இப்போ 18 சென்டிமீட்டர் பிலோங்க. பாருங்கள், இதுதான் பேஸ் பேட்டர்னுங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து 4 சைஸ் கிரேடிங் பண்ணுறது. இது ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே இருக்குதுங்க. நம்ம இதை வச்சு தான் அப்படியே கிரேட் பண்ணுறோங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஃப்ரண்ட்டு பேக்குங்க. இது ஃப்ரண்ட் பேட்டர்ன் இருக்குது, பேக் பேட்டர்ன் இருக்குதுங்க. பாருங்கள், பேக் மேலே இறங்கி வந்திருக்கு, ஃப்ரண்ட்டு கீழே இறங்கி வந்திருக்குங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து கிரேடிங் பண்ணுறோங்க. மொத்தம் 4 சைஸ் கிரேட் பண்ணுறோங்க. பாருங்கள், அந்த பேக் ஃப்ரண்ட் பேட்டர்ன் அப்படியே எடுத்து ஒரு பேப்பரில் அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோங்க. அப்படியே ஒரு ட்ரேஸ் பண்ணுறோங்க. அப்படியே எடுத்து வச்சுங்க. அப்படியே ட்ரேஸ் பண்ணிடுறேங்க. பாருங்கள், கீழே வந்து பாருங்கள், லெக் ஓப்பன் வந்து மடிச்சு விட்டுக்கலாங்க. இருங்க, அப்புறமேட்டு அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைடில் போட்டுக்கலாங்க, சைட் லைன் போட்டுக்கலாங்க. அப்புறம் அப்படியே வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணுறாங்க. ஒரு டாட் மாதிரி வச்சு கூட ட்ரேஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் ஒரு டாட் மாதிரி வச்சு கூட ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாங்க. அப்படியே ட்ரேஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதாங்க. ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு அது மாதிரி லைன் மாதிரி போட்டுக்கலாங்க. டாட் மாதிரி வச்சு லைன் போட்டுக்கலாங்க. அப்படியே ட்ரேஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், ஃப்ரண்ட்டு வந்து நல்லா கீழே இறங்கி வந்துருக்குங்க. இப்படி தான் வரணுங்க. இதுதான் கரெக்டான மெத்தேடுங்க. அப்போ தான் வந்து அந்த சென்டர்லாம் வந்து ஸ்டிச்சு மிஸ் ஆகாமல் இருக்குங்க, ஸ்டிச்சிங்கு. இப்போ வந்து அமோல் சைடு, இப்போ வந்து ஃப்ரண்ட் ரைட் சைடு வந்து டாட் வச்சுக்கலாங்க. டாட் வச்சு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலில் அப்படியே வரைஞ்சிக்கலாங்க. டாட் மாதிரி வைக்கிறோங்க. டாட் வச்சுட்டு அப்படியே பேட்டர்னை திருப்பி விட்டு அப்படியே நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு லெக் ஓப்பன் சைடு மடிச்சு விட்ருங்க. பாருங்கள், ஸ்டிச்சிங் ஹவுஸ் இருக்குதுங்க. ஆனால் ஸ்டிச்சிங் ஹவுஸோடு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த லென்த்து கொண்டு வர முடியாதுங்க. அதனால் பேட்டர்னு லெக் ஓப்பன் மட்டும் அந்த ஸ்டிச்சிங் ஹவுஸை மடிச்சு விட்டுலாங்க. அந்த 2 சென்டிமீட்டர் மடிச்சு விட்டுலாங்க. இந்த ஹிப்பு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்குங்க. ஃப்ரண்ட் ஹிப்பு வரைக்கும். அதுக்கப்புறம் மட்டும் லேசாக அந்த கீழே மட்டும் அந்த ஃப்ரண்ட் ரைஸ் இடத்துல மட்டும் லேசாக கருவு வந்தால் போதுங்க. இப்போ வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு ஃப்ரண்ட் ரைஸ் சைடு மட்டும் அந்த இடத்துல லேசாக கருவு வரைஞ்சிக்கிட்டால் போதுங்க. இந்த ஃப்ரண்ட் ரைஸுங்க. அது ஃப்ரண்ட்டுங்க. இப்போ லெக் ஓப்பன் வந்து ரைசிங் பண்ணுறதுக்கு மடிச்சு விட்ருங்க. கீழே உள்பக்கம் மடிச்சு விட்டு லென்த்து கொண்டு வரதுக்கு அந்த ஸ்டிச்சிங் ஹோல்ஸ் வந்து கொண்டு வர முடியாதுங்க. இப்படி மடிச்சு விட்டு லெக் ஓப்பன் சைடு மட்டும் ஸ்டிச்சிங் ஹோல்ஸ் இல்லாமல் கிரேட் பண்ணுங்கள். லெக் ஓப்பன் மட்டும் ஸ்டிச்சிங் ஹோல்ஸ் இல்லாமல் கிரேட் பண்ணுங்கள்.
லெக் ஓப்பன் மட்டும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கிரேடிங் கொடுத்ததுக்கப்புறம் கடைசியாக ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்துக்கலாங்க லெக் ஓப்பன் மட்டுங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்லீவ் இந்த கரு இந்த பாயிண்ட் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனால் கன்ஃபியூஷன் ஆகுங்க. அதனால் வந்து அந்த பேப்பர் அப்படியே அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் பின்னாடி பக்கம் ஃபோல்டு பண்ணி விட்டுட்டுங்க. லெக் ஓப்பன் மட்டும் அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் பேக் சைடு பின்னாடி மடித்து விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் அப்படியே லைன் போட்டுக்குங்க. அதை வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம கிரேடிங்லாம் பண்ணி பேட்டர்னை வெட்டிடும்போது ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்துக்கலாங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்டிச்சிங் அலவன்ஸ் இல்லைங்க. ஓகேங்களா, இப்படி கோடு போட்டுக்கலாங்க. கோடு போட்டு இப்போ நம்ம கிரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ எல்லா பக்கம் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் இருக்குது, லெக் ஓப்பன் சைடு மட்டும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் இல்லைங்க. ஏன்னா அது லென்த்து வைக்கும்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அப்படிங்கிறது இப்படி போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேட்டர்ன் ட்ரேஸ் பண்ணும்போது ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்படி தான் போட்டிருக்குங்க. அப்புறம் இப்போ இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கணுங்க. பாருங்கள், சைஸ் எம்முங்க. இதுதான் நம்மளுக்கு பேஸ் பட்டனுங்க. சைஸ் எம் தான் நம்மளுக்கு பேஸ் பட்டனுங்க. இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு போட்ட பட்டனுங்க. இதை வச்சு தான் நம்ம கிரேட் பண்ணணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும், நீட்டாக இருக்கும். அடுத்த சைஸ் கரெக்டாக வருங்க, கிரேடிங் கரெக்டாக வருங்க, அடுத்த சைஸ் கரெக்டாக வருங்க. பாருங்கள், சைஸ் சேம் ஃப்ரண்ட்டு பேட்டர்னுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பேட்டர்ன் தான் கிரேட் பண்ணுறோங்க. பாருங்கள், அப்படி ட்ரேஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து பாருங்கள், ஹிப் பாயிண்ட் பாருங்கள், ஹிப் மெஷர்மெண்ட் இடத்துலையே ஒரு டாட் வைக்கணுங்க. பேஸ் பட்டனில் இருக்கிற மாதிரி அந்த இடத்துலையே ஒரு டாட் வைக்கணுங்க. அந்த இடத்துல கிரேட் பண்ணணுங்க. மெஷர்மெண்ட் பையர் வந்து அந்த இடத்துல மெஷர்மெண்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு டாட் வச்சு ஒரு சின்னதாக லைன் மாதிரி கூட போட்டுக்கலாங்க. அது ஹிப் பாயிண்ட், அது ஹிப் பொசிஷனுங்க, அது ஹிப் பிளேஸுங்க. அது ஒரு சின்னதாக கூட போட்டுக்கலாம், ஒரு பிளேஸாக கூட போட்டுக்கலாங்க. ஓகே, அந்த இடத்துல அது இப்போ ஆஃப் ஹிப்புங்க, ஹிப் பிளேஸ்மெண்ட்டுங்க. அது அந்த இடத்துலையும் ஒரு கிரேட் பண்ணணுங்க. பாருங்கள், ஆஃப் ஹிப்புங்க, ஆஃப் ஹிப் பிளேஸ்மெண்ட்டுங்க. அது அந்த இடத்துலையும் கிரேட் மெஷர்மெண்ட் டிவியேஷன் பையர் கேட்டிருக்காங்க. நம்ம அங்கேயும் வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம கிரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாங்க. அது எஸ்ஸு, எம்மு, எல், எக்ஸ்எல்லுங்க. இதுக்கு சின்னது ஒரு சைஸ் இருக்குது, பெருசு 2 சைஸ் இருக்குங்க. அது அப்படியே அப்படி கிரேட் பண்ணணுங்க. பாருங்கள், மெஷர்மெண்ட் சார்ட்டுங்க. ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் சார்ட்டை பார்த்துடலாங்க. அது அப்போ தான் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹிப் கிரேடிங் தான் பண்ணுறோங்க. ஃபஸ்ட்டு ஹிப் கிரேடிங், ஃபஸ்ட்டு ஹிப் கிரேடிங்க ஃபஸ்ட்டுங்க. எஸ், பாருங்கள், இப்போ மெஷர்மெண்ட் சார்ட் பார்க்கலாங்க. பாருங்கள், ஹிப் வித் 80 சென்டிமீட்டர் ஃப்ரம் வேஸ்ட் பண்ண டாப்லேருந்து ஹிப் மெஷர்மெண்ட்டுங்க. 44, 42, 44, 46, 48ங்க. ஹிப் பிலோ 18 சென்டிமீட்டர் ஃப்ரம் வேஸ்ட் பாயிண்ட் 42, 44, 46, 48ங்க. பாருங்கள், ஹிப்பு 42, 44, 46, 48ங்க. 2 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. 2 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸுங்க. டிவியேஷன் 2 சென்டிமீட்டர் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. நம்ம அந்த ஆஃப் ஹிப்புக்கு 1 சென்டிமீட்டர் தான் கிரேடிங் பண்ணுறோங்க. ஆஃப் ஹிப்புக்கு கிரேடிங் 1 சென்டிமீட்டருங்க. ஆஃப் ஹிப் கிரேடிங் 1 சென்டிமீட்டருங்க. ஆஃப் ஹிப் கிரேடிங் 1 சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டர் வேரியேஷனு. நம்ம இந்த இப்போ வந்து ஆஃப் மெஷர்மெண்ட் தான் வைக்கணுங்க. கிரேடிங்க்கு 1 சென்டிமீட்டர் வைக்கணுங்க. பாருங்கள், 1 சென்டிமீட்டர் கிரேடிங் பண்ணணுங்க. பாருங்கள், எம் சைஸ் பேஸ் பேட்டர்ன் இருக்குங்க. பேஸ் பேட்டர்ன்லேருந்து -1, +1, +2ங்க. பேஸ் பேட்டர்ன்லேருந்து -1, +1, +2ங்க. இந்த இடத்துல வந்து -1 சின்னது வரணுங்க. சின்னது ஒரு சைஸு, பெருசு 2 சைஸுங்க. அதாவது இதுக்கு வந்து ஒய் டைரக்ஷன் சொல்லுவாங்க. பாருங்கள், கிரேட் பண்ணுறேங்க. பாருங்கள், எஸ் சைஸ் -1ங்க, எம் சைஸ் +1, எக்ஸ்எல் சைஸு +2ங்க. பேஸ் பேட்டர்னில் இருந்துங்க. +1, +2 XXL சைஸுக்குங்க. மொத்தம் 4 எஸ், எம், எல், எக்ஸ்எல்லுங்க. மொத்தம் 4 சைஸுங்க. எம் சைஸு நமக்கு பேஸ் பேட்டர்னுங்க. பாருங்கள், இப்படி தான் வருங்க.
பாருங்கள் எஸ்ஸு எம்மு எல்லு எக்ஸலுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த மெஷர்மெண்ட்டை இது இப்போ மெஷர்மெண்ட் அப்படியே டாப்பில் வைக்கிறோங்க. பாருங்கள் -1 பாருங்கள் +1 +2ங்க பேஸ் பட்டன்லேருந்து +1 +2ங்க. இந்த இடத்துல வச்சாச்சுங்க. இந்த இப்போ மெஷர்மெண்ட் அப்படியே தூக்கி டாப்பில் வைக்கணுங்க. இந்த இப்போ மெஷர்மெண்ட் இங்கேயும் வைக்கணுங்க. கிரேடிங் இங்கேயும் இந்த இப்போ அப்படியே கிரேடிங் மேலேயும் பண்ணுறாங்க பாருங்கள். ½ கிரேடிங் டு வேஸ்ட் சைடு டு டாப்புங்க. ½ கிரேடிங் டு வேஸ்ட் சைடு டு டாப்புங்க அங்கேயும் வைக்கணுங்க. இங்கேயும் இந்த கிரேடிங் பாயிண்ட் மேலேயும் வைக்கிறோங்க. அப்புறம் அங்கேயும் வைக்கணுங்க. இந்த இடத்துல இங்கே ½ போடி மெஷர்மெண்ட்டு கிரேடிங் பண்ணுங்க. -1 +1 +2ங்க. ஓகேங்களா? பாருங்கள் காமிக்கிறேங்க. இப்போ இந்த ½ மெஷர்மெண்ட் கிரேடிங் பாயிண்ட்டை தூக்கி மேலேயும் வைக்கிறோங்க. இந்த இடத்துலையும் வைக்கிறோங்க. டாப்லேயும் வைக்கணுங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டு வைக்கணுங்க. இந்த 2 இடத்துல இங்கே ½ மெஷர்மெண்ட் கிரேட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் 1 சென்டிமீட்டருங்க. அதாவது 2 சென்டிமீட்டர் டிவிஷனு நம்ம வந்து 1 சென்டிமீட்டர் தான் வைக்கணுங்க. நெக்ஸ்ட்டு வந்துங்க ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் வைக்கிறோங்க. ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் கிரேடிங் பண்ணுறோங்க. ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் கிரேடிங் பண்ணுறோங்க. பாருங்கள் ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் எவ்வளோ கேட்டுருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரண்ட் ரைஸ் இன்க்ளூடிங் வேஸ்ட் பேண்டுங்க. ஃப்ரண்ட் ரைஸ் பாருங்கள் 25 27 29 20 25 27 29 31ங்க. 2 சென்டிமீட்டர் வேரியேஷனுங்க. 25 ஃபார் ஃப்ரண்ட் ரைஸ் 25 27 28 31ங்க. 2 சென்டிமீட்டர் வேரியேஷனுங்க. அது அப்படியே சேம் அப்படியே வைக்கிறேங்க. பாருங்கள் செகண்ட் வந்து டாப்பில் மெஷர்மெண்ட் வைக்கிறேங்க. வேஸ்ட் சைடு கிரேடிங் பண்ணுறாங்க. வேஸ்ட் சைடு கிரேடிங் பண்ணுறாங்க. ஏற்கனவே அந்த இப்போ மெஷர்மெண்ட் கிரேடிங் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் அங்கே வைக்கிறோங்க. 26 27 29 31ங்க. 2 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸுங்க. 25 27 29 31 2 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸு. கிரேடிங் 2 சென்டிமீட்டர் சேம் அப்படியே வைக்கிறோங்க. அந்த 2 சென்டிமீட்டர் வந்து அப்படியே வைக்கிறோங்க. அதில் மைனஸில் எதுவும் பண்ணக்கூடாதுங்க. ஃப்ரண்ட் ரைஸ் இந்த இடத்துல அப்படியே வைக்கிறோங்க மெஷர்மெண்ட்டு. பாருங்கள் ஃப்ரண்ட் ரைஸ் கிரேடிங் எஸ்ஸு எம்மு எல்லு எக்ஸலுங்க. எஸ்ஸு எம்மு எல்லு எக்ஸலு. பாருங்கள் எஸ்எஸ் -2 எக்ஸ்எல்எஸ் +2 எல்சிஎஸ்க்கு +2 எக்ஸ்எல்சிஎஸ்க்கு +4ங்க. அப்புறம் 2 சென்டிமீட்டர் கிரேடிங் பண்ணுறாங்க. அதை அப்படியே வைக்கிறவங்க. பாருங்கள் ஃப்ரண்ட் ரைஸ் கிரேடிங் எம்சிஎஸ் பேஸ் பட்டனுங்க. எம்சிஎஸ் பேஸ் பட்டனு எஸ்எஸ் -1 டவுன் பண்ணி வைக்கிறாங்க. எஸ்எஸ்க்கு டவுன் கீழே இறக்கி வைக்கணுங்க. எல்லு எக்ஸ்எலுக்கு மேலே தூக்கி வைக்கிறாங்க கிரேடிங். பாருங்கள் ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் கிரேடிங் ஃப்ரம் ½ கிரேடிங் பாயிண்டில் தான் வைக்கிறாங்க. ஃப்ரண்ட் ரைஸ் கிரேடிங் மெஷர்மெண்ட் நல்லா முன்னிப்பாக கவனிங்க. ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் கிரேடிங் ஃப்ரம் ½ கிரேடிங் பாயிண்டில் வைக்கிறாங்க. அந்த பாயிண்டில் தான் வைக்கணுங்க. பாருங்கள் அந்த பாயிண்டில் தான் வைக்கணுங்க கிரேடிங்கு. இப்போ இந்த பாயிண்டில் தான் கிரேடிங் வைக்கிறோங்க. இந்த பாயிண்டில் தான் வைக்கணுங்க கிரேடிங்கு. அந்த லைன் மேலே வைக்கக்கூடாதுங்க. அந்த ஹிப் லைன் மேலே வைக்கக்கூடாது. அந்த கிரேடிங் பாயிண்ட்டுக்குள்ளே தான் வைக்கணுங்க. அந்த கிரேடிங் பண்ணியிருக்கீங்களா ஏற்கனவே ½ கிரேடிங் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட்டில் தான் வைக்கிறோங்க. பாருங்கள் -2 சென்டிமீட்டருங்க. ஃபஸ்ட் சின்ன சைஸ் வைக்கலாங்க. அந்த பாயிண்ட்டில் தான் வைக்கிறோம் கிரேடிங்கு. பாருங்கள் அந்த அப்படியே ப்ளஸ் பண்ணி மேலே 2 சென்டிமீட்டர் அந்த கிரேடி அந்த எல்சிஎஸ் கிரேடிங் பாயிண்ட்டில் மேலே வைக்கிறோங்க. பாருங்கள் 2 + 4ங்க. இந்த இடத்துல 4 சென்டிமீட்டர் ப்ளஸ் வைக்கணுங்க. பாருங்கள் லைன் போட்டு காமிக்கிற பாருங்கள் இப்படி தான் வருங்க. இப்போ அந்த கிரேடிங் பாயிண்ட்டில் தான் வைக்கிறோங்க. அந்த ½ மெஷர்மெண்ட் கிரேடிங் பண்ணியிருக்கீங்களா அந்த பாயிண்ட்டில் தான் வைக்கிறோங்க. பாருங்கள் -2 +2 +4ங்க. பாருங்கள் -2 +2 +4ங்க. அது பாருங்கள் அந்த லைன் அந்த டாட் மாதிரி போட்டுருக்கு பார்த்தீங்களா அதுதான் கிரேடிங்க.
அந்த பாயிண்ட் அந்த லைனில் வைக்கக்கூடாதுங்க. அந்த கிரேடிங் பாயிண்ட்டில் தான் அந்த ஏற்கனவே ஏப் மெஷர்மெண்ட்டுக்கு இப்போ கிரேடிங் பண்ணியிருக்கலாம் அந்த பாயிண்ட்டில் தான் வைக்கிறோங்க. அந்த கிரேடிங் பாயிண்ட் அப்படி இங்கேயே வைக்கிறோங்க. அந்த ஃப்ரண்ட் ரேஸ் மெஷர்மெண்ட் வச்சுருக்கீங்களா அந்த கிரேடிங் பாயிண்ட்டை வந்து பாருங்க ஃப்ரண்ட் ரேஸ் மெஷர்மெண்ட் இந்த இடத்துல அந்த கிரேடிங் பாயிண்ட் வைக்கணுங்க. ஃப்ரண்ட் ரேஸோடைய கிரேடிங் பாயிண்ட் இந்த இடத்துல வைக்கணும். இந்த பக்கம் கார்னரில் வைக்கணுங்க. இப்போ 2 -2 +2ங்க பெருசு மேலே கொண்டு போடுங்க. +4 டபுள் எக்ஸல் சைஸுக்கு +4ங்க. இந்த இடத்துல இந்த ஃப்ரண்ட் ரேஸோடைய மெஷர்மெண்ட்டு கிரேடிங் பண்ணுங்க. ஒரு கோடு மாதிரி போட்டு காமிக்கிறேன் பண்ணி தெளிவாக கோடு மாதிரி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துலையும் இந்த ஃப்ரண்ட் ரேஸோட மெஷர்மெண்ட் கிரேடிங் பண்ணுங்க. பாருங்க இப்படி தான் வருங்க. இந்த இடத்துலையும் ஃப்ரண்ட் ரேஸ் மெஷர்மெண்ட் பாருங்கள் -2 +2 +4ங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து தை மெஷர்மெண்ட் கிரேடிங் பண்ணலாங்க. பாருங்கள் ஃப்ரண்ட் ரேஸ் கிரேடிங் எம் சைஸ் ஸ்பேஸ் பேட்டர்ன்லேருந்து இந்த இடத்துல வைக்கணும், இந்த இடத்துல வைக்கணும், 2 பக்கம் வைக்கிறோங்க. ரைஸ் மெஷர்மெண்ட் வந்து இந்த இடத்துல 2 பக்கம் வைக்கணும், அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தை மெஷர்மெண்ட் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் தை எவ்வளோன்னு பார்க்கலாங்க. தை கிரேடிங் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தை வந்து பாருங்கள் 25, 27, 29, 31ங்க தை மெஷர்மெண்ட்டு. 25, 27, 29, 31 தை மெஷர்மெண்ட்டுங்க. 2 சென்டிமீட்டர் வேரியேஷனுங்க. 2 சென்டிமீட்டர் வேரியேஷன் அப்படியே சேம் அப்படியே வைக்கிறோங்க. பாருங்கம்மா தை மெஷர்மெண்ட்டுங்க 25, 27, 29, 31ங்க 2 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸு. கிரேடிங் வந்து 2 சென்டிமீட்டர் சேம் அப்படியே வைக்கிறோங்க. பாருங்கள் அந்த இடத்துல வைக்கிறோங்க தை மெஷர்மெண்ட் கிரேடிங் பண்ணுறங்க. சேம் அப்படியே 2 சென்டிமீட்டர் வேரியேஷன் அப்படியே வைக்கிறங்க. பாருங்கள் எம் சைஸு பாருங்கள் 2 சென்டிமீட்டர் அப்படியே வைக்கிறங்க. பேஸ் பெடல்லேருந்து பாருங்கள் பேஸ் பெடல்லேருந்து -2 +4 +2 +4ங்க. அதாவது இது வந்து ஒய் டைரக்ஷன் சொல்லுவாங்க. பாருங்கள் வச்சு காமிக்கிற பாருங்கள் -2 +2 +4ங்க பேஸ் பட்டன்லேருந்து 2 சென்டிமீட்டர் வேரியேஷன் சேம் அப்படியே வைக்கிறோங்க. அப்படி கொண்டு வரணுங்க. பாருங்கள் இப்போ டாட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இந்த இடத்துல தை மெஷர்மெண்ட் மட்டும்தான் வைக்குங்க. வேறு இந்த இடத்துல இருந்து தை கிரேடிங் மட்டும்தான் பண்ணுங்க. வேறு எந்த மெஷர்மெண்ட் இங்கே கொண்டு வரக்கூடாதுங்க. பாருங்கள் இப்படி தான் வருங்க. பாருங்கள் தை கிரேடிங் 25, 26 2 சென்டிமீட்டர் வேரியேஷன் சேம் அப்படியே வைக்கிறேங்க. டுவெண்ட்டி 27, 29, 31 2 சென்டிமீட்டர் வேரியேஷன் அப்படியே வைக்கிறேங்க. பேஸ் பெடல்லேருந்து -2 +2 +4ங்க பேஸ் பெடல்லேருந்து. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து லெக் ஓப்பன் சைடு பார்க்கலாங்க. லெக் ஓப்பன் சைடு பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மெஷர்மெண்ட் சார்ட் எடுத்துக்கலாங்க. மெஷர்மெண்ட் சார்ட் என்ன லெக் ஓப்பன் வேரியேஷன் கிடைக்காங்க பாருங்களேன். அந்த லெக் ஓப்பன் சைடு லென்த்தும் அந்த இடத்துல வைக்கிடுங்க. பாருங்கள் லெக் ஓப்பன் இப்போ லெக் ஓப்பன் 22, 24, 26, 28ங்க 22, 24, 26, 28 2 சென்டிமீட்டர் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. இந்த 2 சென்டிமீட்டர் அப்படியே வைக்கணுங்க. 22, 24, 26, 28ங்க. இந்த டிவியேஷன் மெஷர்மெண்ட் அப்படியே வைக்கிறோங்க. இப்போ லெக் ஓப்பன் சைடு கிரேடிங் லெக் ஓப்பன் 22, 24 இப்போ லெக் ஓப்பன் சைடு வந்து லென்த்தும் லெக் ஓப்பன் வைக்கணுங்க. இல்லை இந்த சைடு இப்போ லெக் ஓப்பன் 22, 24, 26, 28ங்க 2 சென்டிமீட்டர் சேவேஷன் சேம் அப்படியே கிரேடிங் பண்ணுறோங்க. அது 2 சென்டிமீட்டர் அப்படியே வைக்கிறோங்க. 2 சென்டிமீட்டர் சேம் அப்படியே வைக்கணுங்க. பாருங்கள் வைக்கிறேன் பாருங்கள் 2 சென்டிமீட்டர் வேரியேஷன் அப்படியே வைக்கிறோங்க.
2 சென்டிமீட்டர் வேரியேஷன் வந்து அப்படியே நம்ம வைக்கிறோங்க. -2 +2 +4ங்க. ஓகேங்களா. இப்போ கிரேடிங் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து லென்த்து கிரேடிங் பண்ணுங்க. லென்த்து கிரேடிங் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட், ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க. இப்போ இந்த இடத்துல லென்த் வைக்கிறோங்க. லென்த்து கிரேடிங் பண்ணுறோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். லென்த்து கிரேடிங் எப்படி பண்ணுறதாங்க, அந்த ஆமோல் அந்த ஃப்ரண்ட் ரைஸ் வச்சோம் இல்லைங்களா, அந்த மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணி லென்த் வைக்கணுங்க. பாருங்கள், லென்த்து கிரேடிங் பாருங்கள். மெஷர்மெண்ட் சார்ட்டில் எவ்வளோ கேட்டிருக்கான்னு பார்க்கலாங்க. மெஷர்மெண்ட் சார்ட்டில் வந்து பாருங்கள், லென்த்து சைடு லென்த்துங்க, சைடு லென்த்து 37, சைடு லென்த்து 37, 40, 44, 43, 46ங்க. 3 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸுங்க. இங்கே பாருங்கள், லென்த்து கிரேடிங் 37, 40, 43, 44ங்க. 3 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸுங்க. இதை வந்து அப்படியே வைக்கக்கூடாதுங்க. ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே வைக்கணுங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு அங்கே வைக்கணுங்க. லென்த்து கிரேடிங் 3 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸு. அந்த லென்த்து அப்படியே அந்த இடத்துல வைக்கக்கூடாதுங்க. 3 சென்டிமீட்டர் அந்த ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டை ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த இடத்த மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு அதில் வைக்கிறோங்க. பாருங்கள், லென்த் டிஃப்ரென்ஸ் 3 சென்டிமீட்டருங்க. லென்த் மெஷர்மெண்ட்டை அப்படியே 3 சென்டிமீட்டர் அப்படியே அந்த இடத்துல வைக்கக்கூடாதுங்க. ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல லென்த் டிஃப்ரென்ஸ் மெஷர்மெண்ட் வைக்கிறோங்க. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. இப்போ லென்த்து வந்து டிஃப்ரென்ஸ் 3 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸுங்க. லென்த் டிஃப்ரென்ஸ் 3 சென்டிமீட்டரு. அது வந்து ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் வந்து 2 சென்டிமீட்டருங்க. அது 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல 2 சென்டிமீட்டர் இருக்குதுங்க. இப்போ 2 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸுங்க. 2 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த 2 சென்டிமீட்டர் அப்புறம் அந்த ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் 2 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் வந்து மைனஸ் பண்ணிக்கணுங்க. மைனஸ் பண்ணிட்டு லென்த்துக்கு வந்து 1 சென்டிமீட்டர் கிரேடிங் பண்ணால் போதுங்க. ஃப்ரண்ட் ரைஸு 1 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் பண்ணால் போதுங்க. பாருங்கள், எல்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க. லென்த்து மெஷர்மெண்ட்டை அப்படியே டைரெக்டாக அங்கே வைக்கக்கூடாதுங்க. ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வைக்கணும். 1 சென்டிமீட்டர் வச்சா போதுங்க, லென்த் வந்துடுங்க. லென்த் டிஃப்ரென்ஸ் 3 சென்டிமீட்டருங்க. ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் 2 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் கேட்டுருக்காங்க. அது மைனஸ் பண்ணிவிட்டு 1 சென்டிமீட்டர் லென்த் கிரேடிங் 1 சென்டிமீட்டர் ஒன்லி வச்சா போதுங்க அந்த இடத்துல. பாருங்கள், எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், லென்த் அதாவதுங்க இந்த லென்த் கிரேடிங் எப்படி பண்ணுறாங்க, ஆமோல் அந்த லெக் ஓப்பன் சைடு வச்சோம்னா பாருங்கள், லென்த் கிரேடிங் ஃப்ரம் லெக் ஓப்பன் கிரேடிங் பாயிண்டில் வைக்கிறோங்க. லென்த் கிரேடிங் ஃப்ரம் லெக் ஓப்பன் கிரேடிங் பாயிண்டில் வைக்கணுங்க. கிரேடிங் பாயிண்ட்லேருந்து -1 -2ல் வைக்கிறாங்க. பாருங்கள், இப்போ லென்த்து கிரேடிங் எப்படி பண்ணுறாங்க, அந்த லெக் ஓப்பன் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாயிண்ட்லேருந்து -1 +1 +2 வைக்கிறாங்க. -1 +1 +2ங்க. அந்த பாயிண்டில் தான் வைக்கிறோங்க. அப்படி தான், அவ்வளோதாங்க. காமிக்கிற பாருங்கள். லென்த் மெஷர்மெண்ட்டு 3 சென்டிமீட்டர் வேரியேஷன் அது அப்படியே இங்கே கொண்டு வரக்கூடாதுங்க. ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு தான் இங்கே கொண்டு வரணும். பாருங்கள், இது இப்படி தான் வைக்கிறோங்க. அப்புறம் வந்து அந்த லெக் ஓப்பன் கிரேடிங் பண்ணிக்கலாம், அந்த பாயிண்டில் வைக்கிறோங்க. லெக் ஓப்பன் மெஷர்மெண்ட் கிரேடிங் பாயிண்டில் அந்த இடத்த அப்படியே வைக்கிறோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வைக்கணுங்க. பாருங்கள், இந்த இடத்துலையும் வந்து அந்த 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 பக்கம் சைடில் கிரேடிங் பண்ண பாயிண்ட் இந்த பக்கமும் வைக்கிறோங்க. பாருங்கள், அந்த பக்கம் சைடு வச்சாச்சுங்க. அது லென்த் கிரேடிங் ஃப்ரம் லெக் ஓப்பன் கிரேடிங் பாயிண்டில் வைக்கிறோங்க. அந்த பக்கம் சைடுங்க. இந்த பக்கம் வந்து டைரெக்டாக 1 சென்டிமீட்டர் அப்படியே வச்சிடலாங்க. இந்த பக்கம் வந்து டைரெக்டாக 1 சென்டிமீட்டர் அப்படியே வச்சிடலாங்க.
நீங்கள் எப்படி வச்சோமோ அது அந்த மெஷர்மெண்ட்டை அப்படி இங்கே வைக்கிறோங்க. பாருங்கள் -1 மேலே, அதாவது எக்ஸ் டைரக்ஷன் சொல்லுவாங்க இதுக்கு பாருங்க. பாருங்கள் -1 +1 +2ங்க, அவ்வளோதாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து லென்த்து கிரேடிங் 2 பக்கம் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பெரிய சைஸுக்கு ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கலாங்க. இப்போ கிரேடிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. பாருங்கள் இந்த பக்கம் இப்படி வச்சாச்சுங்க. -1 +1 +2ங்க. இந்த பக்கம் வந்து இந்த லெக் ஓப்பனுடைய கிரேடிங் பாயிண்ட்லேருந்து மெஷர்மெண்ட் கிரேடிங் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து லைன் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து பெரிய சைஸுக்கு ஒரு கலர் ஸ்கெட்சில் போட்டுக்கலாங்க. இப்போ ரெட்டிங்கில் போட்டுக்கலாங்க. அப்புறம் எக்ஸல் சைஸ் போடுறோங்க. எக்ஸல் சைஸ் வந்து இப்போ வந்து தனியாக கோடு போட்டுக்கலாங்க. எக்ஸல் சைஸ் மட்டும் கோடு போடுறோங்க. இது வந்து ஃப்ரண்ட் பேட்டர்னுங்க. இது போக பேக் பேட்டர்ன் வந்து கிரேடிங் பண்ணுங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு தான் போட்டுட்ருக்குறேங்க. பாருங்கள் இன்சியம் கோடு போட்டாச்சுங்க. பாருங்கள் டாப்பு ஃப்ரண்ட் ரைஸ் லைன் போட்டுட்ருக்குறேங்க. கொஞ்சம் கீழே வரைக்கும் கோடு போட்டுக்கலாங்க. அந்த கரு கொண்டு தான் போகுதுங்க அந்த இடத்துல. இப்போ டாப்பில் ஒரு கோடு போட்டுக்கலாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி போட்டுக்கலாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிராஸ் கீழே வச்சு லைன் மாதிரி போட்டுக்கலாங்க. இது இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸசைஸுக்கு இப்போ போட்டுட்ருக்குறோங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இப்போ வந்து எக்ஸசைஸு கம்ப்ளீட் போட்டாச்சுங்க, லைன் போட்டாச்சுங்க. அடுத்தது வந்து எல்சைஸுக்கு லைன் போடுறோங்க. பாருங்கள் இது வந்து எக்ஸல் சைஸுங்க. இது எக்ஸல் சைஸ்க்கு லைன் போடுறோங்க. எழுதி காமிக்கிறேன். எக்ஸல் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ எக்ஸல் சைஸுங்க கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. எக்ஸல் வந்து வேஸ்ட் டாப்புங்க. இந்த டாப் இடாது. இது வந்து எக்ஸல் சைஸுங்க. இது எக்ஸல் சைஸு. அடுத்து வந்து எல் சைஸ் கோடு போடலாங்க. வேறு கலர் ஸ்கெட்ச் எடுத்து கோடு போடலாங்க. லைன் போடலாங்க. எல் சைஸு. பாரு எல் சைஸுங்க. க்ரீன் கலர் ஸ்கெட்ச் எடுத்து போட்டுடலாங்க. சாரி எல் சைஸுங்க. எல் சைஸ் டாப்பில் ஒரு லைன் போடுறோங்க. பாருங்கள் அந்த ஃப்ரண்ட் ரைட் சைடு ஒரு லைன் போட்டாச்சுங்க. எல் சைஸுங்க. இது எல் சைஸுங்க. இந்த உள்ள இந்த கருவு எடுக்கலைங்க. கருவு எடுக்கலாம். அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிராஸ் கீழே வச்சு கருவு எடுத்துக்கலாங்க. அப்போ இது எல் சைஸுங்க. இது பாருங்கள் எல் சைஸுங்க. இது இந்த இடத்துல வந்து நம்ம கருவு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போடுறோங்க. அப்போ தான் ஷேப் கரெக்டாக வருங்க. பாருங்கள் எல் சைஸுங்க. இப்போ வந்து எஸ்ஐஸுக்கு வந்து இப்போ எஸ்ஐசி டவுட் பண்ணுறோங்க. இப்போ வந்து இப்போ வந்து எம் பேஸ் பட்டனுங்க. எக்ஸ்எல் கிரேடிங் பண்ணியாச்சுங்க. லைன் போட்டாச்சு. இப்போ வந்து எஸ்எஸ்க்கு லைன் போடலாங்க.
எஸ்எஸ்ங்க இது. எஸ்எஸ் வந்து டாப் லைன் போடுறோங்க. எஸ்எஸ்ங்க உள்ள ஒரு லைன் போடலாங்க. கோட் லைன் கீழே வரைக்கும் இழுத்துக்கலாங்க. அந்த இடத்துல லைட்டாக ஒரு கருவு இருந்தால் போதுங்க. ஏன்னா சின்ன சைஸ்னால ரொம்ப கம்மியாகுதுங்க. அந்த லைட்டாக ஷேப் எடுத்துருந்தால் போதுங்க. பாருங்கள் சைஸுங்க அவ்வளோதாங்க. பாருங்கள் இதான் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க, கிரேடிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து பேஸ் பேட்டர்லேருந்து மொத்தம் 3 சைஸ் கிரேடிங் பண்ணியாச்சுங்க. எஸ்ஸு 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 எஸ்எஸ்ங்க. பாருங்கள் நான் தனித்தனி சைஸ் எழுதி காமிக்கிற பாருங்கள். எஸ்ஸு எம்மு எல் எக்ஸ்எல் 4 சைஸ் உள்ள இருக்குதுங்க. இது தனித்தனியாக கட்டிங் பண்ணதுக்கப்புறம் லெக் ஓப்பன் சைடு வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் வால்ஸ் கொடுக்கணுங்க. அது ஸ்டிச்சிங் வால்ஸ் இல்லாமல் கொடுத்துருக்குறோங்க. லெக் ஓப்பன் சைடு வச்சு ட்ரேஸ் ஸ்டிச்சிங் வால்ஸ் கொடுக்கணுங்க. ஏன்னா அது 2 ஸ்டிச்சிங் வால்ஸ் கொடுத்து இல்லை லைன் வச்சு உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிருந்தால் நான் உங்களுக்கு வந்து லெக் ஓப்பன் சைடு மட்டும் அப்படியே ஸ்டிச்சிங் இல்லாமல் கிரேடிங் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் இப்போ நான் 4 சைஸ் உள்ளே இருக்குங்க. பாருங்கள் எஸ்ஸு எம்மு எல் எக்ஸ்எல்லுங்க. பாருங்கள் இந்த பக்கம் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். எஸ்ஸு எம்மு எல் எக்ஸ்எல்லுங்க. எஸ்ஸு எம்மு எல் எக்ஸ்எல்லு. இப்போ இந்த ஃப்ரண்ட்டு பேட்டர்ன் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு கோடு போட்டு காமிக்கிற பாருங்கள். இப்படி தான் வருங்க. பாருங்கள் இந்த பக்கம் ஒரு லைன் மாதிரி போட்டு காமிக்கிற பாருங்கள். சரி இப்படி தான் வருங்க. இந்த பக்கம் வேண்டியதில்லை, கீழே லென்த் சைடு கோடு போட்டு காமிக்கிற பாருங்கள். ஓகேங்களா, இப்படி தான் வருங்க. இப்போ வந்து இப்போ 4 சைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. எஸ்எம்எல் எக்ஸ்எல் 4 சைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பேஸ் பேட்டர்லேருந்து கிரேடிங் பண்ணியாச்சுங்க. ஃப்ரண்ட் பேட்டர்ன் கிரேடிங் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் அளந்து காமிக்கிற பாருங்கள். இங்கேருந்து அப்படி அளந்தோம்னா மெஷர்மெண்ட் கரெக்டாக வருங்க. பாருங்கள் 50 சென்டிமீட்டர் இருக்குதுங்க. நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து 46 வேணுங்க. எக்ஸல் சைஸுக்கு 46 வேணுங்க. கரெக்டாக இருக்குதுங்க. பாருங்கள் எக்ஸல் சைஸு. இப்போ சைட் லென்த்து எவ்வளோ வேணுங்க? 37 40 44 37 40 43 47ங்க. 47 ஸ்டிச்சிங் கிளாஸோடு சேர்த்து அதில் மேலே டாப்பில் ஒரு 3 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் கிளாஸ் இருக்குங்க. கரெக்டாக 56 சென்டிமீட்டர் இருக்குதுங்க. பாருங்கள் எழுதி காமிக்கிறேங்க. லென்த் வந்து நம்மளுக்கு வந்து 46 சென்டிமீட்டர் நம்மளுக்கு வேணுங்க. ஃபினிஷிங்கில் வேணும். பாருங்கள் இங்கேருந்து கரெக்டாக 50 சென்டிமீட்டர் இருக்குதுங்க. மேலே 3 சென்டிமீட்டர் மேலே ஸ்டிச்சிங் வச்சுங்க. நம்மளுக்கு வந்து 47 வேணும். கரெக்டாக 56 சென்டிமீட்டர் இருக்குங்க. 56 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் ஒன்றும் பெரிய வித்தியாசம் வராதுங்க. கரெக்டாக இருக்குங்க மெஷர்மெண்ட்டு. ஒன்று மட்டும் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 46 சென்டிமீட்டருங்க மெஷர்மெண்ட்டு லென்த்து கேட்டிருக்கேங்க. இப்போ கரெக்டாக பாருங்கள் 50 சென்டிமீட்டர் இருக்குதுங்க.
எக்ஸ்ட்ரா பாருங்கள் 50 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்குதுங்க. நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் சார்ட்டில் 46 கேட் 37, 40, 43, 46 கேட்டிருக்காங்க. மேலே மடிச்சடிக்கிறதுக்கு 3.5 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 2.5 + 1.5 கரெக்டாக வந்துருக்குங்க. நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க, கரெக்டாக இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரண்ட் பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து வந்து பேக் பேட்டர்ன் போடுறோங்க. பாருங்கள் இப்போ நவ் பேக் பேட்டர்ன் கிரேடிங் பண்ணுறோங்க. நவ் பேக் பேட்டர்ன் ஃப்ரண்ட் பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. பேக் பேட்டர்ன் கிரேடிங் பண்ணுறோங்க. ஃப்ரண்ட் பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் இப்படி தான் வரும், கிரேடிங் பண்ணதுக்கு இப்படி தான் வருங்க. ஃப்ரண்ட் பேட்டர்ன் ரெடி. ஓகே. பாருங்கள் ஃப்ரண்ட் பேட்டர்ன் ஃப்ரண்ட் கிரேடிங் ஓகேங்க. இப்போ பேக் அப்படியே எடுத்து வச்சு ஒரு ட்ரேஸ் பண்ணுறோங்க. சேம் இது எப்படி கொடுத்துக்கமோ அதே சேம் அப்படியே அங்கேயும் கொடுக்குறோங்க. ஃப்ரண்ட்டு எப்படி கிரேடிங் கொடுக்குறோமோ அப்படியே பேக்கும் கிரேடிங் கொடுக்குறோங்க. பாருங்கள் பேக் ட்ரேஸ் டு ஃப்ரெஷ் ஷீட்டுங்க. ஒரு ஷீட் எடுத்து ட்ரேஸ் பண்ணுறோங்க. அது அப்படியே பேஸ் பட்டன் அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோங்க. அதே மாதிரி லெக் ஓப்பனை வந்து மடிச்சு விட்டுக்கலாங்க. லெக் ஓப்பன் மடிச்சு விட்டு தான் ட்ரேஸ் பண்ணுறோங்க. பாருங்கள் லெக் ஓப்பன் சைடு வந்து மடிச்சு விட்டுக்கலாங்க. அது வந்து பேட்டர்ன்லாம் போட்டதுக்கப்புறம் கட்டிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை வச்சு நீங்கள் லெக் ஓப்பனுக்கு ஸ்டிச்சிங் வச்சு கொடுத்துர்லாங்க. பாருங்கள் அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோங்க. டாட் மாதிரி வச்சுக்கிறோங்க. அப்புறமேட்டு இப்படியே வரைஞ்சிக்கலாங்க. டாட் வச்சுங்க. அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாங்க. லைன் மாதிரி போட்டுக்கலாங்க. டாட் வச்சு எடுத்தாச்சுங்க. அப்படி லைன் மாதிரி போட்டுக்கலாங்க. ஃப்ரண்ட்டுக்கு எப்படி என்னென்ன கொடுத்தோமோ அப்படியே பேக் அப்படியே கொடுக்குறோங்க. சேம் அப்படியே கொடுக்குறோங்க. இன்னும் எங்கெங்கெல்லாம் கிரேடிங் பண்ணாங்களோ அந்த கிரேடிங் பாயிண்ட் அப்படியே அங்கே கொடுக்குறோங்க. இது பேக் பேட்டர்னுங்க. கொஞ்சம் வேஸ்ட் பேண்ட் வந்து மேலே ஸ்ட்ரைட்டாக வந்துருக்குங்க. கொஞ்சம் லேஸ்ட்டாக மேலே வந்துருக்குங்க வேஸ்ட் பேண்ட்டு. பின்சீமுங்க இது. இப்போ எனக்கு ஒரு கோடு போடுறோங்க. இப்போ வரைக்கும் கோடு போட்டுருக்கலாங்க. இப்போ நல்லா கிராஸ் கர்வை வந்துருக்குங்க. பேக் பேட்டர்ன் வந்து தையும் லெக் ஓப்பனும் மெஷர்மெண்ட் அதிகப்படுத்திருக்குங்க. 4 சென்டிமீட்டரு ஃப்ரண்ட் பேட்டர்ன்லேருந்து. ஓகேங்க. பேக் பட்டன் இப்போ ட்ரேஸ் பண்ணியாச்சுங்க. பேக் பட்டன் பாருங்கள். சைஸ் எம் பேக் பேட்டர்னுங்க இது. இது நம்ம கிரேடிங் பண்ணுறோங்க. ஃப்ரண்ட்டுங்க இது ஃப்ரண்ட் பேட்டர்ன் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள்.
இந்த ஃப்ரண்ட் பேட்டர்ன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து விப் டைரக்ஷனுக்காக வச்சுருக்குறேங்க. அந்த இடத்துல சின்னதாக லைன் போட்டுக்கலாங்க. அந்த இடத்துல கிரேடிங் பையர் வந்து மெஷர்மெண்ட் வேரியேஷன் கேட்டிருக்காங்க, டிவியேஷன் கேட்டிருக்காங்க. அங்கே ஒரு டாட் வச்சுக்கலாங்க. அப்புறம் ஆஃப் ஹிப் பாயிண்ட்டுங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன் எங்கெங்கெல்லாம் கிரேட் பண்ணோம்னா அந்த இடத்துல பேக் பேட்டர்ன் கிரேட் பண்ணுறோங்க. சேம் அப்படியே அதே மெஷர்மெண்ட் அதே தாங்க, அப்படியே கிரேட் பண்ணுறோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் ஹிப் கிரேடிங் பண்ணுறோங்க. 1 சென்டிமீட்டர் வேரியேஷனுங்க. ஆஃப் ஹிப் கிரேடிங் 1 சென்டிமீட்டர் வேரியேஷனு. அதாவது 2 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸு. நம்ம இந்த ஆஃப் ஹிப்புக்கு 1 சென்டிமீட்டர் தான் வைக்கிறோங்க. அந்த இடத்துல 1 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. சேம் ஃப்ரண்ட் பேட்டர்ன் என்னென்னலாம் கிரேடிங் கொடுக்குங்க அதெல்லாம் அப்படியே சேம் அப்படியே அங்கே கிரேடிங் கொடுக்குறோங்க. -1 +1 +2ங்க கிரேடிங், அதாவது பேஸ் பேட்டர்ன்லேருந்து அந்த ஹிப் மெஷர்மெண்ட் அப்படியே தூக்கி டாப்லேயே வைக்கிறோங்க. பாருங்கள், ஆஃப் ஹிப்பில் -1 +1 +2ங்க அந்த இடத்துல அந்த மெஷர்மெண்ட் வேரியேஷன் வைக்கிறோங்க. பாருங்கள், ஆஃப் ஹிப்பு கிரேடிங் வித் வேஸ்ட் சைடு டாப் சைடு அப்படியே அங்கேயும் வைக்கிறோங்க கிரேடிங் டிஃப்ரென்ஸுங்க. -1 +1 +2ங்க. பாருங்கள், இப்படி தான் வருங்க. -1 +1 +2ங்க. இது வந்து ஒய் டைரக்ஷனில் வச்சுருக்குறோங்க. ஒய் டைரக்ஷன் வச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டை எக்ஸ் டைரக்ஷனில் வைக்கிறோங்க. பாருங்கள் ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறோங்க. 25, 27, 29, 31ங்க 2 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸு. சேம் கிரேடிங் அப்படியே வைக்கிறோம். 2 சென்டிமீட்டர் அப்படியே வைக்கிறோங்க. இந்த இடத்துல வைக்கிறோங்க. கிரேடிங் பாயிண்ட், அதாவது ஆஃப் அப் கிரேடிங் பாயிண்ட்லேருந்து வைக்கிறோங்க. சேம் அதான் ரொம்ப முக்கியங்க. கிரேடிங், அதாவது இப்போ கிரேடிங் பண்ணியிருக்கீங்களா அந்த பாயிண்ட்லேருந்து தான் வைக்கிறோங்க. பாருங்கள், எழுதிருக்கு பாருங்கள். கிரேடிங் ஃப்ரண்ட் ரைஸ் கிரேடிங் மெஷர்மெண்ட் ஃப்ரம் ஆஃப் ஹிப் பாயிண்ட்டுங்க. சேம் அப்படியே பேக்கில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ, ஃப்ரண்ட்டில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது அப்படி தான் பேக்கில் கேட்டிருப்பாங்க. நான் அப்படியே அந்த கிரேடிங் பண்ணி அப்படியே அங்கே வைக்கிறேங்க. பாருங்கள், -1 -2 +2 +4ங்க ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டு, பேக் ரைஸ் மெஷர்மெண்ட்டுடைய டிவியேஷனுங்க. அந்த மெஷர்மெண்ட் அந்த டிவியேஷன் அப்படி இந்த பக்கம் சைடும் வைக்கிறோங்க. -2 +2 +4ங்க. அது பேஸ் பேட்டர்னில் இருந்துங்க. சரி, இப்படி தான் வருங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் கிரேட் பண்ணியாச்சுங்க, டாட் வச்சாச்சுங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து தை பக்கம் வைக்கிறேங்க. தை கிரேடிங்கு சேம் அப்படியே இவங்க 2 சென்டிமீட்டர் வேரியேஷனு அதை அப்படியே வைக்கிறோங்க. ஒய் டைரக்ஷனில் வைக்கிறோங்க. பாருங்கள், தை மெஷர்மெண்ட் வேரியேஷன் 25 தை 25, 27, 29, 31ங்க 2 சென்டிமீட்டர் வேரியேஷன் சேம் அப்படியே வைக்கிறோம். அந்த 2 சென்டிமீட்டர் வந்து அப்படியே வச்சிடுறோங்க. ரெண்டு சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் சேம் கிரேடிங் 2 சென்டிமீட்டர் சேம் அப்படியே வைக்கிறோங்க. பேஸ் பேட்டர்ன்லேருந்து -2 +2 +4ங்க. -2 +2 +4ங்க பேஸ் பேட்டர்னில் இருந்துங்க தை மெஷர்மெண்ட்டு. பாருங்கள், தை மெஷர்மெண்ட்டு லெக் ஓப்பன் வைக்கிறேங்க. இப்போ தை வச்சாச்சுங்க, லெக் ஓப்பன் வைக்கிறேங்க. 22, 24, 26, 28ங்க 22,
24, 26, 28 2 சென்டிமீட்டர் வேரியேஷனுங்க. அது அப்படியே 2 சென்டிமீட்டர் வந்து அப்படியே வைக்கிறோங்க. சேம் அப்படியே அது பாருங்கள். லெக் ஓப்பன் கிரேடிங், லெக் ஓப்பன் சைடு கிரேடிங், அதாவது லெக் ஓப்பன் சைடு கிரேடிங் பண்ணுறோங்க. லெக் ஓப்பன் 22, 24, 26, 28ங்க 2 சென்டிமீட்டர் வேரியேஷனு, 2 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸு அப்படியே வைக்கிறோங்க. ரெண்டு சென்டிமீட்டர் மைனஸு +2 +4ங்க. பாருங்கள் கிரேடிங், அதாவது சைட் லென்த்து வைக்கிறோங்க. சைட் லென்த்து 37, 40, 43, 46ங்க. சேம் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தாங்க. ஃப்ரண்ட் ரைஸ் பேக் ரைஸ் மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு அப்படியே வைக்கிறோங்க. இப்போ லென்த்து கிரேடிங் வந்து 37, 40, 43 3 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸுங்க, 3 சென்டிமீட்டர் வேரியேஷனு. அந்த வந்து ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு அப்படியே வைக்கிறோங்க. ஒரு சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க, 2 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டு. அது அப்படியே 2 சென்டிமீட்டர் வந்து 3 சென்டிமீட்டர் வந்து மைனஸ் பண்ணிட்டு 1 சென்டிமீட்டர் வந்து வச்சா போதுங்க. பாருங்கள் ஃப்ரண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து 3 சென்டிமீட்டர். பாருங்கள் லென்த் வந்து 3 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸுங்க. அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கு எப்படி வச்சோமோ அப்படியே சேம் அப்படியே பேக்கு வைக்கிறோங்க. கிரேடிங் பாயிண்ட்டில் தான் வைக்கிறோங்க. லெக் ஓப்பன் கிரேடிங் பாயிண்ட்டில் தான் வைக்கிறோங்க. அந்த லைனில் வைக்கக்கூடாதுங்க. அந்த லெக் ஓப்பன் கிரேடிங் பாயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டில் தான் வைக்கிறோங்க. பாருங்கள் லென்த் கிரேடிங் ஃப்ரம் லெக் ஓப்பன் கிரேடிங் பாயிண்ட்டுங்க. லென்த் கிரேடிங் ஃப்ரம் லெக் ஓப்பன் கிரேடிங் பாயிண்ட்டில் தான் வைக்கிறோங்க. 1 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. அவ்வளோதான். 3 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க லென்த்து. நம்ம அந்த ஃப்ரண்ட் அந்த பேக் ரைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு மைனஸ் பண்ணிட்டு பேக் ரைஸ் மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டை வச்சா போதுங்க. பாருங்கள் -1 இந்த கிரேடிங் பாயிண்ட்லேருந்து -1 +1 +2ங்க. -1 +1 +2ங்க. அதாவது இது வந்து எக்ஸ் டைரக்ஷனில் சொல்லுவாங்க. -1 +1 +2ங்க. ஓகேங்களா? இப்படி தான் பண்ணுறோங்க. இப்போ வந்து கோடு போட்டுடலாங்க, லைன் போட்டுடலாங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு எப்படி வச்சிங்களோ அதே கிரேடிங் சேம் அப்படியே வந்து பேக் பேட்டர்ன் வச்சா போதுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸசைஸுக்கு லைன் போடுறோங்க. இப்படி தான் வருங்க. பாருங்கள் டாப் சைடு வேஸ்ட் சைடு வந்து லைன் போடுறோங்க. ஃப்ரண்ட் பேக் ரைஸ் சைடு லைன் போட்டுருக்குதுங்க. அப்படியே சேம் அடுத்த கிளாஸ் பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு எப்படி சொல்லி போட்டு காமிக்கிறேங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இது லைன் மாதிரி போடலாங்க. ஃப்ரண்ட் ஸ்கேல் வச்சுட்டுங்க. அந்த ஃப்ரண்ட்டு கிராச் அப்படியே லைன் மாதிரி போட்டுக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்த ஸ்டிச் லைன் போட்டுடலாங்க.
இப்போ எக்ஸல் லைன் போட்டாச்சுங்க. இப்போ அடுத்து வந்து எல் சைஸ் லைன் போடலாங்க. இப்போ வந்து எக்ஸல் லைன் போடுறாங்க. இப்போ எல் சைஸுக்கு லைன் போடுறோங்க. இப்போ எல் சைஸுக்கு வந்து லெக் ஓப்பன் சைடு போடுறோங்க. எல் சைஸுக்கு நீங்கள் பேட்டர்ன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்கணுங்க. பாருங்கள், அந்த லைன் சரி தெரியலைங்க, அது கரெக்டாக பார்க்குறேங்க. உள்ளே வந்துருக்குங்க. ஓகே. டாப்பில் பாருங்கள், வேஸ்ட் சைடு லைன் போடலாங்க எல் சைஸுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் க்ரோஸ் கீழே வச்சு வரைஞ்சா நீட்டாக இருக்குங்க. அப்படியே வச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் க்ரோஸ் கீழே வச்சா வரைஞ்சிக்கலாங்க அப்படியே. ஓகேங்க. இப்போ எல்சைஸ் போட்ட எல்சைஸ் ட்ராட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து எஸ்ஐஸ் ட்ராட் பண்ணுறோங்க. பாருங்கள், எஸ்ஐஸ் உள்ளே வந்துருக்குங்க. எல்சைஸ் எஸ்ஐஸ் அது ட்ராட் பண்ணுறோங்க. எஸ்ஐஸ் வச்சு வரைஞ்சிட்ருக்குறோங்க. இன்சேம் சைடு டாட் பண்ணுறோங்க. கூட நல்லா கீழே வரைக்கும் இழுத்து விட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து அந்த கரெக்டாக அந்த கர்வ் ஷேப் கொண்டு வரதுக்குங்க. ஓகேங்களா? இப்போ பேட்டர்ன் பேக் சைடு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், எழுதி காமிக்க பாருங்கள். எக்ஸலுங்க. அடுத்தது வந்து இந்த இடத்துல எக்ஸல் எழுதிக்கலாங்க. அடுத்தது வந்து எல்லுங்க. எல் பச்சை கலரில் போடுறது எல்லுங்க. க்ரீன் கலர் போடுறது எல் சைஸுங்க. அப்புறம் வந்து எம் சைஸுங்க. எம் சைஸ் பேஸ் பேட்டர்னுங்க. ப்ளூ கலரில் போடுறது பேஸ் பேட்டர்னுங்க. அப்புறம் அப்போ அடுத்து எஸ்ஐஸ் போடுறோங்க. எஸ் ரோஸ் கலரில் எழுதிருக்குங்க. எஸ்ஐஸுங்க. அப்புறம் வந்து எம் சைஸ் ப்ளூ கலரில் போட்டிருக்கு. அதை பேஸ் பேட்டர்னுங்க. அதை வச்சு இப்போ கிரியேட் பண்ணியிருக்குறாங்க. எம் சைஸுங்க. இப்போ எல்லா சைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரே பேட்டர்ன் எல்லா சைஸ் வந்தாச்சுங்க. பாருங்கள் எஸ், எம், எல், எக்ஸ்எல் 4 சைஸ் வந்துருக்குங்க. பாருங்கள் எஸ், எம், எல், எக்ஸ்எல் 4 சைஸ் போட்டிருக்குங்க. இது வந்து வேஸ்ட் சைடுங்க. இது டாப் சைடு. இது பாருங்கள், இது வந்து இப் சைடுங்கிறது. எஸ், எம், எல், எக்ஸ்எல். இது வந்து தை சைடுங்க. எஸ், எம், எல், எக்ஸ்எல் தை சைடு. இது வந்து லென்த் சைடுங்க. லெக் ஓப்பன் ஃப்ரண்ட் லென்த்துங்க. லெக் ஓப்பன் வந்து நீங்கள் பேட்டர்ன் ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் லெக் ஓப்பனோட ஸ்டிச்சிங் 2 சென்டிமீட்டர் கொடுக்கணுங்க. பாருங்கள், இப்படி தான் வருங்க பேட்டர்னு. பாருங்கள், இது பேட்டர்ன் பேக் சைடுங்குது. பாருங்கள், பேக் ஆல் சைஸஸ் ஒரே பேட்டர்னில் வந்துருச்சுங்க. இது வந்து நம்ம வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கிறோங்க. இது பேக் பேட்டர்ன், இது ஃப்ரண்ட் பேட்டர்னுங்க. இது ஃப்ரண்ட் பேட்டர்ன். ஃப்ரண்ட் பேட்டர்ன் கொஞ்சம் கீழே இறங்கி வந்துருக்கு பாருங்கள். வேஸ்ட் டாப் சைடு வந்து கொஞ்சம் லேசாக கீழே இறங்கி வந்துருக்குங்க. பேக் பேட்டர்ன் ஸ்ட்ரைட்டாக வந்துருக்குங்க.
அவ்வளோதாங்க. இப்படி தான் கிரேடிங் பண்ணுறோங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஓகே. அடுத்த கிளாஸ் பாருங்கள், எப்படி கிரேடிங் பண்ணுறது, எப்படி கட்டிங் பண்ணுறது எப்படி போட்டு சொல்லித்தரேங்க, பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூங்க. தேங்க்யூ.